Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 1/8/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டிற்கு 3 புதிய மருத்துவக் கல்லூரிகள் வருவதற்கான வாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பர் அப்டேட்டையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இல்லைன்னா இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் வரைக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம அதுக்கு பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன, ப்ரொசீஜர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க, தமிழகத்தில் மருத்துவ கலந்தாய்வு ஆகஸ்ட் 21 துவக்கம். இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்குது. 31/7/2024 ஓப்பன் ஆகிருக்குது. 8/8/2024 மாலை 5 மணி வரை ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிருக்கும். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் ஆகஸ்ட் 21 துவங்க உள்ளது. முன்னதாக தரவரிசை பட்டியல் வருகின்ற 19 வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9050 MBBS இடங்கள் தமிழகத்தில் 9050 MBBS இடங்கள் தமிழகத்தில் MBBS இடங்களை பொறுத்தவரை 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5050, அதே போல் சென்னை KK நகர் ESIC KK நகர் சென்னையில் 150 இடங்கள், அதே போல் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 3400 இடங்கள், 3 தனியார் பல்கலைக்கழகம், அதாவது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 450 இடங்களும் இருக்குது. மொத்தமாக 9050 MBBS இடங்கள் உள்ளன. அதே போன்று 3 BDS டென்டல் காலேஜஸ், இந்த 3 BDS கல்லூரிகளில் 250 BDS இடங்கள், 20 தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் 1950 BDS இடங்கள் என மொத்தம் 2200 பல் மருத்துவ இடங்கள் இருக்கின்றன. அரசு மருத்துவம் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள ஆல் இண்டியா கோட்டா 15% இடங்கள் 851 MBBS ஆல் இண்டியா கோட்டாவில் போயிடும். 38 BDS இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு ஒதுக்கப்படுகிறது. தனியார் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள MBBS BDS இடங்களில் 50% மாநில ஒதுக்கீட்டுக்கும் உள்ளன. மீதமுள்ள 50%, அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டு 50, ரிமைனிங் இருக்கிற 50% சீட் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் DME நடத்தி வருகிறது. கலந்தாய்வு, அதாவது கவுன்சிலிங், இந்த ஆண்டு MBBS BDS படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டு tnmedicalselection.net, அதே போல் tnhealth.tn.gov.in என்ற இணையதளங்கள் மூலமாக விண்ணப்பிக்கும் நடைமுறை புதன்கிழமை நேற்று துவங்கிவிட்டது. கலந்தாய்வு தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது, ஆகஸ்ட் 21. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சென்னையில் செய்தியாளர்களிடம் புதன்கிழமை கூறியதாவது: ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங் வருகின்ற ஆகஸ்ட் 14 துவங்கி 20 முடிவடைகிறது. ஆல் இண்டியா கோட்டா தொடங்கிய பின் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங், அதாவது 85% மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்பது தான் ரூல்ஸு. அந்த வகையில் தமிழகத்தில் 21 முதல், அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் துவங்கப்படும். ரேங்க் லிஸ்ட், தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது 19 தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். அதற்கு முன்பாக
7.5% உள்ளொதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் கலந்தாய்வு நேரடியாக அவங்களுக்கு மட்டும் ஆஃப்லைனில் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு, சிறப்பு ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்டுக்கு சிறப்பு கலந்தாய்வு நடைபெறும். இதனை அடுத்து ஜென்ரல் கவுன்சிலிங் பொது கலந்தாய்வு ஆன்லைனில் நடைபெறும். நிகழாண்டு அதாவது கரண்ட் இயரில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் புதிதாக இடங்கள் அதிகரிக்கப்படவில்லை. அப்போது இந்த வருஷம் நியூ சீட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடையாது. 6 புதிய மருத்துவக் கல்லூரிகளில் இடங்களை அதிகரிக்க மத்திய அரசிடம் கேட்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இதே செய்தி MBBS BDS அட்மிஷன் ப்ராசஸ் பிகின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அப்படின்னா 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். அதுவே கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு அப்படின்னா 30,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 1000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான செக்யூரிட்டி டெபாசிட் 1 lakh rupees கட்டணும். இதெல்லாம் இந்த நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கான மெரிட் லிஸ்ட்டு ஆகஸ்ட் 19 வெளியிடப்படும் அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் 85%க்கு 14 நடைபெறுகிறது. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் 14. அப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு கடைசி நாள் ஆகஸ்ட் 8 மாலை 5 மணி வரை. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ்நாடு செட் டு கெட் 3 more ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். 3 புதிய மருத்துவக் கல்லூரிகள், அதாவது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு வாய்ப்பு. ஜூலை 31 போஸ்ட் பண்ண இந்த நியூஸ் அப்டேட்டு ஜூலை 31, 2024. சென்னை அட்லீஸ்ட் 3 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். அதில் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, ஒரு ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அப்புறம் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜ் வருவதற்கு இந்த ஆண்டில் வருவதற்கு வாய்ப்புள்ளது. 150 இடங்கள் ஒவ்வொரு கல்லூரிக்கும். அப்போது கிட்டத்தட்ட 450 சீட் வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது. ஓகேங்களா? இதெல்லாம் தான் இன்றைக்கி கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான நியூஸ் அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். Till then, bye, see you, have a nice day and thanks for watching.